ஹலோ மக்களே, வெல்கம் டு ஆஃப்சைட் கூட்டம் ஃபார் yet another வீடியோ. சூப்பர் கோப்பா வின் பண்ணியாச்சு 3-2ன்னு. அண்ட் கரெக்டாக வந்து நம்ம ரிவ்யூ ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு போகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி இந்த லெவல் ஆஃப் எக்ஸைட்மெண்ட் வந்து இங்கேருந்து இங்கே போயிடுச்சு மக்களே. இன்னும் பிகாஸ் ரியல் Madrid have announced that they have mutually agreed to sack Xabi Alonso from the Real Madrid job. ஸோ அவங்க பி டீமோட கோச் தான் வந்து இப்போ டேக் ஓவர் பண்ண போகிறாங்க. இதை பற்றி வந்து நம்ம இன்னும் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து சூப்பர் கோப்பாவோட ரிவ்யூ போயிடலாம் மக்களே. எஸ் 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 மக்களே, ஃபைனலா ஆப்சல்யூட் சினிமா. ஒரு மிகப்பெரிய நியூஸ் ஒன்று போயிட்டு இருக்கு ஸ்பெயின்ல. ஹான்சி ஃபிளிக் வந்து அரெஸ்ட் பண்ண எல்லாம் ட்ரை பண்றாங்களாம் போலீஸ்லாம். ஏன்னா ஹீஸ் கண்டினியூஸ்லி கலெக்டிங் பாடிஸா. இது செகண்ட் பாடியா. ஓகே ஓகே ஓகே, போதும் 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 பேண்டர் அப்பார்ட். ஏன்னா நம்மளோட ரியல் மேட்ரிட் ஃபேன்ஸ்லாம் நண்பர்கள்லாம் வந்து என்னதான் எதிரியா இருந்தாலும், ஐ மீன் ஃபீல்டுல எதிரியா இருந்தாலும் என்னதான் நண்பர்கள். ஸோ வந்து ரொம்ப நம்ம கடிக்க வேணாம். ஸோ பேண்டர் மக்களே, ரியல் மேட்ரிட் ஃபேன்ஸ் இது எல்லாமே பேண்டர் தான். நீங்க எங்களுக்கு பண்றதை நாங்க திருப்பி பண்றோம், நீங்க அப்புறம் கொஞ்ச நாள்ல திருப்பி பண்ணுவீங்க. ஸோ இதெல்லாமே நடக்கிறது தான் நம்ம இதுல. ஸோ நீங்க இல்லாம நாங்க இல்ல, நாங்க இல்லாம நீங்க இல்ல. அதுதான் இந்த எல் கிளாசிக்கோ, ஒரு பிக்கஸ்ட் ஒரு ஸ்போர்ட்டிங் ஃபுட்பால் ஃபெஸ்டிவல் இந்த வேர்ல்டு. அப்படின்னா இந்த ரெண்டு டீம் இல்லாம இல்ல. ஸோ ஓகேவா, அதனால எதுவும் பர்சனல் எடுத்துக்க வேணாம், சும்மா ஒரு ஃபன்னுக்காக பண்ணது. பட் இப்போ இது ஒரு பாசா பேச்சுங்கிறதுனால சூப்பர் கோப்பா ஃபர்ஸ்ட் ட்ராஃபி ஆஃப் த சீசனு. மக்களே, அதுக்கு இதை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கிட்டத்தட்ட மோர் தென் ஒரு 1K வியூஸ் தாண்டி போயிருக்கு நம்மளோட இந்த வாட்சலாங்க. நம்ம பண்ணதுலயே ஐ திங்க் திஸ் இஸ் த ஹையஸ்ட். ஆமா. நம்மளோட ப்ரீவியஸ் ஹையஸ்ட் வந்து நம்ம அனி ப்ரோவோட பண்ணது, அந்த செல்சியோட ஆமா. ப்ரிவ்யூ. ஸோ இது வந்து அதை பீட் பண்ணி போயிருக்கு. தேங்க்யூ ஸோ ஸோ மச் ஃபார் த எனாமஸ் சப்போர்ட். கண்டினியூஸா நீங்க கிட்டத்தட்ட ஒரு 3 hours லாங் வாட்ச் லாங்ல வந்து நீங்க கூடயே இருந்து, நிறைய பேர் உள்ள வந்து நிறைய பேர் எங்க கூட இருந்து நீங்க இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்க கூட இருந்து பார்த்ததுக்கு, பார்சலோனா ஃபேன்ஸா இருந்தாலும் சரி, ரியல் மேட்ரிட் ஃபேன்ஸா இருந்தாலும் சரி, இல்ல வெளியே இருந்து வந்தாலும் சரி, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த சப்போர்ட். என்னதான் கொஞ்சமா நம்ம கம்யூனிட்டி இருந்தா கூட அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எஸ். ராகவ், உன்னோட கருத்து? சரியா, ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு வாட்சலாங்க இருந்துச்சு. எனர்ஜெட்டிக்காக இருந்துச்சு, எண்ட் டு எண்டாக இருந்துச்சு. ஸ்ட்ரீமும் கோளாறு பண்ணிட்டு இருந்துச்சு. எல்லாம் மேட்ச்சு கயாட்டிக்காக இருக்குது, இங்கே ஸ்ட்ரீமு கோளாறு பண்ணுது, சேட்டில் மக்கள் பேசிகிட்டே இருக்காங்க. ஒரு மாதிரி ஒரு 3 hours ஆஃப் நான் ஸ்டாப் என்டர்டெயின்மெண்ட், பிளட் ப்ரெஷர் எல்லாமே வந்து 3 மணி நேரத்தில் இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ மக்களே. அதுவும் வந்து லேட் நைட் மேட்ச் வேறு. ஸோ ஆமா. த்ரூ அவுட் த ஸ்ட்ரீம் எல்லாரும் இருந்து கமெண்ட் போட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஸோ தேங்க்யூ ஆல். அண்ட் போன வாட்சலாங்க அப்புறம் சப்ஸ்கிரைபர்ஸும் ஆல்மோஸ்ட் ஒரு 20 நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. அப்படியே ஸோ அட்மின் டியூட்டிகளையும் அப்படியே 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 பண்ணிடு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். ஸோ நீங்கள் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி வீடியோவை லைக் பண்ணிடுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல்மோஸ்ட் நம்ம ஸ்லோலி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த 1K கிட்ட வந்துக்கிட்டே இருக்கோம். சீசன் முடிகிறதுக்குள்ளே நம்ம வந்து 1K சப்ஸ்கிரைபர்ஸ் ஹிட் பண்ணோம். அதுதான் வந்து கோலு. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். ப்ளஸ் இந்த மேட்ச் பற்றி நாங்கள் பேசுகிற கண்டென்ட் பற்றி உங்கள் தாட்ஸ் என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அப்படியே இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் ரெண்டுலேயும் வந்து ஃபாலோ பண்ணிவிடுங்க. அண்ட் நம்ம அப்படியே வந்து நம்ம மேட்ச்குள்ளே போயிடலாம். எஸ். ஸோ ஸ்டார்ட் பண்றியா? நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நீங்கள் போங்க, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து ப்ரிவியூல பேசணும். நம்ம வந்து எதை பத்தி பேசணும் அப்படின்னா வந்து நம்ம கேம் எப்படி இருக்க போகுது, ரியல் மேட்ரிட் வந்து எப்படி போக போறாங்க, பார்சலோனா எப்படி போக போறாங்க அப்படின்னு நம்ம லைன் அப் படி பேசணும். ஸோ நம்ம சொன்ன மாதிரி லைன் அப் வந்து கரெக்டா அப்படியே தான் வந்திருந்தது. நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து ரியல் மேட்ரிட் வந்து இன்னும் கொஞ்சம் இறங்கி ஆடுவாங்க அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். சாரி, நான் ரொம்ப சீக்கிரமா மேட்ச்குள்ள போயிட்டேன். அதுக்கு முன்னாடி வந்து அட்மாஸ்பியர் வெளியே வேற மாதிரி இருந்ததுங்க. ஸ்டேடியம்ல வந்து ஸ்டார்டிங்ல போறதுக்கு முன்னாடியே ரெண்டு ரெண்டு டீமுக்குமே ஃபேன்ஸ் அதிகமா இருந்தது. பட் நான் பார்த்த வரைக்கும் பார்சலோனாக்கு இன்னும் கொஞ்சம் அதிக சப்போர்ட் இருந்த மாதிரி இருந்தது நான் பார்த்த வரைக்கும். இல்ல மேபி நான் பார்த்த ஸ்டீம்ல அப்படி காட்டினானா எனக்கு தெரியல. பட் எனக்கு பார்க்கும்போது பார்சலோனாக்கு ஒரு 60%, ரியல் மேட்ரிடுக்கு 40% பிரிஞ்ச மாதிரி எனக்கு வந்து இருந்தது. அந்த உள்ள அந்த ஆன்டிசிபேஷனா இருக்கட்டும், அந்த 1 டேக்கு முன்னாடி ரியல் மேட்ரிட் எப்போதும் பண்ற மாதிரி கிமிக், எம்பாப்பே வரான், உள்ள வரான், சவுதி அரேபியால வந்து இறங்கிட்டான், ஏர்போர்ட்ல இறங்கிட்டான், நடந்து வந்துகிட்டு இருக்கான், தண்ணி குடிக்கிறான், ட்ரைனிங் தேவை வந்துட்டான், அப்படி இப்படின்னு அது ஒரு மாதிரி
ஒரு ஆடட் ஃபிளேவர் சேர்த்தது இந்த எல் கிளாசிக்கோக்கு. நான் வந்து அதை ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஏன்னா வந்து உலகமே திரும்பி பார்த்து இல்ல, ஏன்னா நம்ம பக்கம் வேற லமீன் யமால் ரெஸ்ட் பண்ணிருந்தோம் அட்லெட்டிக் கிளப்புக்கு. ஆமா. ஏய் இங்க பாருடா, இவனுங்க என்னடா லமீன் யமால ரெஸ்ட் பண்றானுங்க ஃபைனலுக்கு முன்னாடி, இவங்க என்னடா எம்பாப்பே உள்ள எடுத்து வரானுங்க, என்னடா நடக்குது அப்படின்னு மொத்த ஃபுட்பால் கம்யூனிட்டியுமே வந்து எல் கிளாசிக்கோ ரொம்ப ஆன்டிசிபேட் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. சோ அப்படி இருக்கும் போதுதான் ஒரு ஹை ஹை டென்ஷனோட அவங்க வந்து ஒரு டார்பி அடிச்சுட்டு வராங்க, அட்லெட்டிகோ மேட்ரிட. நம்ம வந்து ஒரு தம்பிங் விக்டரி அகைன்ஸ்ட் அட்லெட்டிக் கிளப். இப்படி இருக்கும்போது நம்மளோட ப்ரீவியஸ் ரெக்கார்ட் வந்து நம்ம எல் கிளாசிக்கோ தோத்துட்டு உள்ள வரோம். சோ அதுலயே ஆமா. வந்து சில டென்ஷனா இருந்தது கடைசியில முடியும் போதே. சோ அதுக்கு ரிவெஞ்ச் எடுப்பாங்களா, இல்ல மறுபடியும் ரியல் மேட்ரிட் போவாங்களா, ஹான்சி ஃபிளிக் வேற ஃபைனல்ல தோத்தது இல்லைன்றாங்க. இந்த பக்கம் சாபி அலோன்சோ புது டெக்னிக்கோட உள்ள வந்திருக்கான், பயங்கரமா வந்து டிஃபென்சிவ் லைன் ரொம்ப ஸ்டெபிலைஸ் ஆயிருக்கானுங்க அப்படின்னு வரானுங்க. ஒரு பக்கம் மெட்ரிட் எம்பாப்பே உள்ள வரான், இந்த பக்கம் லமீன் உள்ள வரான் அப்படின்னு சொல்லி பயங்கர ஆன்டிசிபேஷன் ரெண்டு பக்கமும். என்னடா ஆக போகுது அப்படின்லாம். மக்களே நீங்க எல்லாம் வாட்சலாங்க பாக்கலன்னா போய் கொஞ்சம் ஸ்னிப்பெட் மட்டும் அப்படி சும்மா ஓட்டி ஓட்டி பாருங்க. நான்லாம் வென்டிலேட்டர் இல்லாத குறைதான். எனக்கெல்லாம் இதயம் வந்து துடிச்சுக்கிட்டு இருந்தது. எஸ்பெஷலா அந்த செகண்ட் ஹாஃப்லாம் போயிட்டு ஒரு கோல் போனது, அதுக்கு முன்னாடி 2-1 இருந்தவர்களும் கூட நான் நார்மலா தான் மக்கள் இருந்தேன். இந்த 3-2 போனதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல. ஐயோ என்னால தாங்கவே முடியல. பட் வந்து மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்டேடியம்ல உள்ள போகும்போது மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ரெண்டு ஹாஃபா பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ், அதுக்கப்புறம் 15 மினிட்ஸ் அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் பத்தி நான் பேசுறேன், அதுக்கப்புறம் நான் 15 மினிட்ஸ் நீ பேசு. ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் எப்படி தெரியுமா இருந்தது? ஆராரோ ஆராரோ அப்படின்னு வந்து மக்களே, எதுக்கு வந்தேன் நான் வந்து அவசர அவசரமா ஆபீஸ்ல இருந்து கிளம்பி வந்தேன். ராகவ்ட்ட சொல்லிட்டேன், இந்த இந்த வருஷம் நான் மிஸ்ஸே பண்ண மாட்டேன், நான் வந்துருவேன், நம்ம ஒன்னா பார்க்கலாம். ஏன்னா ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் ப்ரிவியூல வேற. கன்ஃபார்மா வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவசர அவசரமா வந்து உட்காந்து ஜாயின் பண்ணி பாக்குறேன். ஸ்டீம்ல இவன் மட்டும் தனியா உட்காந்துருக்கான், நம்ம மக்களும் எதுவும் அதிகமா கமெண்ட் பண்ணல. ஆனா நிறைய பேர் பார்த்துட்டு இருந்தீங்க, கூட தான் இருந்தீங்க. கிட்டத்தட்ட ஒரு 35 பீப்புள் பார்த்துட்டு இருந்தீங்க. என்னடான்னு பார்த்தா ஒண்ணுமே நடக்கல மேட்ச்ல. அவனுங்க பின்னாடி உக்காந்துட்டானுங்க. ரியல் மேட்ரிட் பின்னாடி உக்காந்துட்டானுங்க. மேன் மார்க் பண்ணிட்டு யாருக்கிட்டலாம் மால் பால் பண்ணுதோ பெட்ரியோ பெல்லிங்கம் மார்க் பண்றான். வால்வர்டே ரஃபீனியாவை மார்க் பண்ணிட்டு இருக்கான். கேமவிங்கா ஃபெர்மினோ மார்க் பண்றான். ரெண்டு சிபியை விட்டுட்டு மத்த எல்லாரையும் மார்க் பண்ணிட்டு இருக்கானுங்க. பின்னாடி பஸ்ஸை போட்டு படுத்துட்டானுங்க மெட்ரிட். என்னடா இது, என்ன டாக்டிக்ஸ் இது? ஏன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸுக்கு கூட இந்த மாதிரி இல்லையே, கொஞ்சம் ஓப்பனா தானே ஆடினானுங்க. என்னன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. 30 மினிட்ஸ்க்கு வந்து நம்மளாலையும் பெருசா கிரியேட் பண்ண முடியல. அந்த ஒரு ஒரு சான்ஸோ ரெண்டு சான்ஸ் தான் கிரியேட் பண்ணோம், அதுவும் கிளியர் கட்டா இல்ல. நம்மளும் ஸ்ட்ரகிள் பண்ணோம். சோ டெக்னிக்கலா பார்த்தா அவங்க என்ன பிளான் பண்ணி வந்தாங்களோ அதுல அவங்க ஜெயிச்சிட்டாங்க. அவங்கள எதுவும் கிரியேட் பண்ண விடக்கூடாது அப்படின்னு வந்தாங்க. அதுல தி சக்சீடட். ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸுக்கு நம்மளும் ஸ்ட்ரகிள் பண்ணோம். 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒன்னு ஒரு 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 சம்பவம் ஒன்று நடந்தது. அதுல இருந்து நீ அப்படியே ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கண்டினியூ பண்ணு. 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து நம்ம மேன் மார்க்கிங் கொஞ்சம் லூஸ் ஆக ஆரம்பிச்சது ரியல் மேட்ரிட் இருந்து. கொஞ்சம் கேம் இன்னும் ஓப்பன் ஆக ஆரம்பிச்சது. நம்ம மிட்ஃபீல்டில் வந்து இன்னைக்கு ஃப்ராங்கி டியாங் என்னம்மா கேம், ஃபுல்லாக பெட்ரியை வந்து அவங்க ட்ரை எலிமினேட் பண்ண ட்ரை பண்ணாங்க என்டையர் கேம்லேருந்து. பட் பெட்ரி ஆஸ் யூஷுவல் ஒன் மோர் பிரில்லியன்ட் பர்ஃபார்மன்ஸ். அண்ட் செகண்ட் நம்ம வந்து ஆரம்பிக்கிறோம், லெவன்டாஸ்கி ரஃபீனாக்கு ஒரு த்ரூ போடுறான், ஓப்பன் சான்ஸ், யாருமே இல்லை, 1v1 வெர்சஸ் கோர்ட்டுவா, தலைவலி சொல்லிடுவான்னு நினைச்சேன். அடிச்சிருக்கான். கோல்னு நினைச்சோம் கண்டிப்பா. ச்சே, ரஃபீனியா இது டிப்பிக்கல் ரஃபீனியா ரேஞ்சு. ராக்கெட் அடிக்க போறான் உள்ள, 1-0 போக போகுதுன்னு நினைக்கும் போது டக்குன்னு வெளியே அடிச்சு விட்டான். இது முடிஞ்ச ஐயே, உடனே நான் சொன்னேன், டேய் ராஃபா, டேய் இதெல்லாம் முடிக்கணும் ராஃபா, என்ன ராஃபா ஆச்சு உனக்கு, இதெல்லாம் நம்ம முடிக்கணும்டா, ஃபைனல் அதுன்னு பேசிக்கிட்டே இருக்கேன். திடீர்னு கோல் கோல் கோல்னு கத்துறானுங்க. அங்கிருந்து ஃபெர்மின் திருப்பி ஒரு பால் போடுறான், மடிக்கிறான், ஜோமனி காலுக்கு நடுவுல இருந்து ஷூட் அடிக்கிறான், கோல், கோர்ட்டுவா பீட் பண்ணி கோல். ஏண்டா அந்த ஈஸியே சான்ஸை விட்டுட்டான். ஏண்டா நான் நினைக்கும் போது தான் நான் கோல் அடிப்பேங்கிற மாதிரி வந்து அந்த என்னால பண்ண முடியுமே, அதான் உன் இஷ்டத்துக்குலாம் பண்ண முடியாது, நான் தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி. அந்த அப்படின்னு அந்த கோலை போயிட்டு பத்தி என்ன நினைக்கிறேன்? பில்டப் டு தட் கோல். சூப்பரா ஓப்பன் அப் பண்ணும். ஐ லைக் ஹவு நம்ம வந்து டைரக்டா அட்டாக் பண்ணோம். ஏன்னா ஏன்னா நீ அது சொன்ன மாதிரி நீ ஒரு பாயிண்ட் சொன்ன பத்தியா, பிளேயரை வந்து லூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு. அது ஏன் நம்ம ஸ்ட்ரீம்ல கூட பேசியிருந்தோம். ஏன்னா காமவிங்கா, பெல்லிங்கம் இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் ஷோமனியை கூட விட்டுரு, ஏன்னா அவனுங்க இந்த மாதிரி இது ஆடி இருக்கான். ஆனா இவனுங்க ரெண்டு பேரு, அதுக்கப்புறம் இந்த ரோட்ரிகோ வினிஷியஸா இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து அட்டாக் மைண்டட் பிளேயர்ஸ். இவங்க வந்து கோயிங் ஃபார்வர்டு தான் நல்லா ஆடுவானுங்க. இவங்கள வந்து நீ மேன் மார்க் பண்ணு, பின்னாடி உட்காந்து டிஃபெண்ட் பண்ணு அப்படின்னு சொன்னா தே டென் டு லூஸ் பீப்புள் தான்.
என்னதான் வந்து பெல்லிங்கமும் கேமவிங்காவும் டிஃபென்சிவ் மைண்டடா இருந்தா கூட அவங்களால த்ரூ அவுட் ஒரு ஒரு பீரியட் ஆஃப் டைம் வந்து அவங்களால வந்து மேன் மார்க் வந்து பண்ண முடியாது அப்படிங்கறது வந்து இந்த சிஸ்டம் வந்து காமிச்சிருக்கு. அப்படி இருக்கும் போது தான் ஃபெர்மினை வந்து கேமவிங்கா லூஸ் பண்றான். ஃபெர்மின் பாலை ரிசீவ் பண்ணி இப்படி பிரிச்சு விடுறான் பின்னாடி ரஃபீனியாவை. ரஃபீனியா வந்து இந்த பக்கம் வந்து ரைட் விங்ல வந்து வால்வர்டே வந்து ரைட் பேக்கா இருந்து அப்படி உள்ள டக்கின் பண்றான். ஷுவமெனி வந்து சிடிஎம் ஆடிட்டு இருக்கான். அவன் வந்து டக்கின் பண்றான் பின்னாடி. எனக்கு தெரிஞ்ச அந்த இடத்துல வந்து ஷுவமெனி வந்து இன்னும் கொஞ்சம் பிரேவா முன்னாடி வந்திருக்கணும்னு நினைச்சேன் நான். ரொம்ப கொஞ்சம் ஐ மீன் ரஃபீனியா முன்னாடி ஓடி வரான் அப்படின்னா நீ பயந்து தான் ஆகணும், வேற வழி இல்லை. அவனையும் நான் வந்து ப்ளேம் பண்ண மாட்டேன். பட் என்ன சொருகுனாங்க அந்த ஷாட்டு. வெல் ட்ரிவன். போர்ட்டோக்கெல்லாம் சான்ஸே இல்லை இந்த கோலு. அந்த கோலை போட்ட உடனே ஒரு செலிப்ரேஷன் பண்ணான். அதுலதான் வந்து இது தாண்டா கிளாசிக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு மொமெண்ட் செம்மையா நான் என்ஜாய் பண்ணப்பா அந்த கோலு. மக்களே முடிஞ்சா போய் ரியாக்ஷன் எல்லாம் பாருங்க அப்படியே. அதுக்கப்புறம் வந்து அவுட் ஆஃப் நோவேர் ரியல் மேட்ரிட் வந்து வித்தின் 5 இதெல்லாம் மினிட்ஸ்ல இதெல்லாம் என்ன கேப்ல நடக்குது? 45 ஆல்மோஸ்ட் 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அந்த எக்ஸ்ட்ரா டைம் ஒரு 5 மினிட், அந்த 10 மினிட்ஸ் கேப், ஒரு 38ல இருந்து 47க்குள்ள. ஆமா, இந்த கேப்புக்குள்ள 4 கோல் போகுது இந்த என்டையர் கேம்ல. ஸோ ரஃபா கோல் அடிக்கிறான் அவுட் ஆஃப் நோவேர். நம்ம வினிஷியஸ்க்கு கவுண்டர் வந்து ஒரு கவுண்டர்ல வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பால் வருது. பேஸ் என்ன பேஸ் அப்யூஸ் பண்ணிட்டான், செம்மையா பேஸ் அப்யூஸ் பண்ணி கூண்டேவை பீட் பண்றான், குபார்சியை பீட் பண்றான். சொல்லு மூணு நான் பேரையும் சொல்றேன். பீட் அப்புறம் பண்ணி கோல் சொல்லு, அதுக்கப்புறம் நான் வந்து அந்த பில்டப் டு தட் கோல் பேசுறேன். 3 பேரையும் பீட் பண்ணி ஒரு பிரில்லியண்டான ஒரு ஃபினிஷ் ஆல்மோஸ்ட் ஃபார் போஸ்ட்ல அடிச்சு உருட்டி விட்டுறான். அண்ட் வினிஷியஸ் அவனோட கோல் ட்ரவுட், நம்ம ப்ரிவியூவில் பேசிட்டு இருந்தோம் தட் அவன் 19 கேம்ஸாக வந்து கோல் அடிக்கல அப்படிங்கிறது, அதை இந்த கேமில் வந்து அவன் காமிச்சிட்டான். தட் ஐ எம் ஸ்டில் த மேன்ங்கிற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் டெலிவர் பண்ணான் அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில். எஸ்பெஷலி தட் கோல் செமையான இண்டிவிஜுவல் பிரில்லியன்ஸ். ஏன்னா இதுதான் ஸ்ட்ராட்டஜி. லைக் அவங்க மேட்சுக்குள்ளே போகும்போதே இதுதான் ஸ்ட்ராட்டஜி. தட் டிஃபெண்ட் சான்ஸ் கிடைக்கும் போது அதை டைரெக்டாக போகிறோம், கட் பண்ணுறோம், ஷூட் அடிக்கிறோம், கோல் ஸ்கோர் பண்ணுறோம். அண்ட் அதை வந்து பர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணான். இதுக்கு முன்னாடியே அவனுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் ஆக்சுவலி. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ஏர்லியர் ஆனே இதே மாதிரி அவன் பீட் பண்ணி போயிடுவான். ஆனால் அந்த ஷாட் வந்து டைரெக்டாக ஜோன் கார்சியா கையில் அடிச்சிருவான். பட் அந்த மிஸ்டேக்கை ரெக்டிஃபை பண்ணி இந்த 2வது சான்ஸ் கிடைக்கும் போது அவன் பர்ஃபெக்டாக வந்து செம்ம கம்போஷர் காமிச்சான். 1-1ன்னு இருக்கு ஸ்கோர் லைன். அது தாண்டி போறதுக்கு முன்னாடி அது பில்டப் டு தட் கோல் மட்டும் நான் பேசிடுறேன். எனக்கு வந்து அங்கதான் வந்து நம்ம டிஃபென்சிவ் ஒரு யூனிட்டா வந்து எனக்கு வந்து கொஞ்சம் சாட்டிஸ்பாக்சனா இல்லை எனக்கு வந்து. ஏன்னா வந்து ஓகே, யுவர் ஃபுல் பேக்ஸ் கேன் லூஸ் பீப்புள், ஓகேவா. ஒரு விங்கர் வந்து அவுட்ஸ்டாண்டிங்கான இந்த மாதிரி ரன் போடுறான், இவ்வளவு ட்ரிக்கரியா இருக்கான் அப்படின்னா யூ 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 டென் டு லூஸ் யுவர் பீப்புள். ஃபுல் பேக்ஸ் டென் டு லூஸ் தேர் பீப்புள். வராங்க, கட்டின் பண்றான், கட்பேக் பண்றான் அப்படின்னா நீ லூஸ் பண்ணலாம், அதுல தப்பே கிடையாது. ஆனா உன் ஃபுல் பேக்கை ஒரு டீம்மேட்டா நீங்க எப்படி சப்போர்ட் பண்றீங்க அப்படிங்கறதான் ஒரு ப்ளே பண்ணுது. இப்போ கரையாசை வந்து அத்தனை முறை லமீன் பீட் பண்ணான், ஓகேவா. ஆனா ஒரு முறையும் ரோட்ரிகோவா இருக்கட்டும், கேமவிங்காவா இருக்கட்டும், இல்ல சிவமணியா இருக்கட்டும், எப்பெல்லாம் இவன் பீட் பண்றான் இருக்கானோ உடனே பின்னாடி வந்து சப்போர்ட் கொடுக்குறானுங்க. அவன் எப்ப ஸ்ட்ரகிள் பண்ற மாதிரி இருக்கானோ, எப்ப பீட் பண்ணிட்டு போறானோ உடனே வரானுங்க. நமக்கு அந்த மாதிரி யாருமே வரலையே கூண்டேக்கு. கூண்டே அவன் பேஸ்ல பீட் பண்ணிட்டு போறான், ஓகே. திருப்பி அவன் உள்ள கட்டின் பண்ணும் போது ஒரு 2 பேர் வந்திருக்கான் நம்ம பின்னாடி. அங்கதான் எனக்கு வந்து குபார்சி மேல ஒரு பெரிய ஒரு இது இருக்கு. ஏன்னா வந்து குபார்சி வந்து ஹேஸ் டு டூ பெட்டர் அப்படிங்கிறது தான் வந்து என்னோட ஒரு தாழ்மையான ஒரு இது. ஐ ஐ ஐ லவ் குபார்சி. குபார்சி இஸ் மை பாய். என்னோட டீம் ஆள் அவன். அவனுக்கு 19 வயசு தான் ஆகுது, சின்ன பையன். எல்லாமே நான் ஒத்துக்கிறேன். அவனை கிரிட்டிசைஸ் பண்றதுக்காக நான் அது பேசவே இல்லை. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு ஒரு டீமா வந்து ஒரு ஃபேன் பேஸா வந்து நம்ம பார்க்கும்போது நம்ம என்ன ஆஸ்பயர் பண்றோம் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்போ நம்ம ஒரு சாம்பியன்ஸ் லீக் மாதிரி ஒன்று ஆஸ்பயர் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கும் போது குபார்சி மாதிரி ஒரு 19 வயசு அவனோட லேர்னிங் கர்வ்ல இருக்கான் அவன். அவனை நம்ம அங்க வச்சுட்டு அதை ஆஸ்பயர் பண்ணணுமா அப்படிங்கறதான் என்னோட கொஸ்டின். அந்த மாதிரி ஆஸ்பயர் பண்றதுக்கு நமக்கு அந்த மாதிரி குவாலிட்டி வேணும். அது நம்ம கிட்ட இல்ல. ஏன்னா வந்து we are literally putting him under the bus now. இப்போ வந்து அவனை பண்ண வச்சு நீ வினிஷியஸ் மாதிரி ஒரு பிளேயரை வந்து நீ வந்து சப்போர்ட் பண்ணு அப்படிங்கும் போது அவன் வந்து தப்பு பண்ணதான் செய்வான். அதுல வந்து நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம் அன்பார்ச்சுனேட்லி. ஸோ இதை வந்து நம்ம குபார்சி மேல தப்பு சொல்லியும் பிரச்சனை எதுவும் ஆக போறது இல்ல. நம்ம போர்டு எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களும் எதுவும் வாங்க முடியாம மாட்டிட்டு இருக்காங்க. வேற வழியும் இல்லை நமக்கு இப்போ வந்து. ஸோ வந்து
ட்ரிக்கியான சுச்சுவேஷன் தான் இது நமக்கு வந்து. இப்போ வந்து அவன் மேல ப்ளேம் வைக்கணுமா, வைக்கக்கூடாதா அப்படிங்கிறத கொஸ்டின் வந்து இப்ப எனக்குமே வருது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு டிஃபென்சிவ் யூனிட்டா எனக்கு அந்த இடத்துல நம்ம நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தான் என்னோட தாட் ப்ராசஸ் இருந்தது. என்னதான் வந்து கூண்டே வந்து அவன் பீட் பண்ணிட்டாலுமே, கு அந்த அது ஒன்ன தவிர செகண்ட் ஹாஃப்லலாம் கூண்டே அவனுக்கு எதுவுமே பெருசா தரவே இல்ல. கூண்டே அ ஏதோ 1 இடத்துல பீட் பண்ணிட்டு போனா கூட ஹி வாஸ் குட் ஒன்லி. பட் அப்படி அந்த ஃபர்ஸ்ட் கோல் வருது. ஃபர்ஸ்ட் கோல் வந்து ஒரு 2 நிமிஷத்துல இன்னொன்னு நடக்குது. நம்ம போலிஷ் அங்க் வந்து அதர் எண்ட்ல வந்து கவுண்டர்ல ஸ்கோர் பண்றாரு. என்ன பாஸ் அதே பெட்ரி ஃபெர்மின் ப்ரீ 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 பாஸ் பெட்ரிக்கு. சூப்பரா ஃபெர்மின் விரிச்சு விட்டான். ஃபெர்மின் ப்ளே பண்றான் பெட்ரிக்கு, அண்ட் பெட்ரி வந்து பர்ஃபெக்ட்லி வெயிட்டட் பாஸ் த்ரூவா போடுறான் லெவாக்கு. அண்ட் லெவா வந்து இப்படியே வரான், ஒரு இப்படி ஸ்லைஸ் பண்றான் பால. ஸ்லைஸ் பண்ணா கரெக்டா கோட்டோ மேல சிப் ஆகி கோல்குள்ள போகுது, போஸ்ட்ல பட்டு உள்ள போகுது. செம்ம ஃபினிஷிங்க. ஒரு வாட் அ ஃபினிஷ்யா. ஒரு லீத்தல் ஃபினிஷர். வாட் அ லீத்தல் ஃபினிஷர் கேன் டூ. அந்த இந்த இவனுங்க என்ன சொல்லுவாங்க, இந்த இந்த பேட்ட படத்துல ம். ஒருத்தனை பார்த்தாலே சொல்லிடுவேன் அவன் வந்து சண்டைக்காரனா இல்லையான்னு அப்படின்னு சொல்லிட்டு ரஜினியை பின்னாடி உட்காந்துருப்பான்ல, அப்படி திரும்பி பார்ப்பான்ல, டடடட அந்த மாதிரி அவனோட பினிஷிங்க பார்த்தாலே தெரிஞ்சிருங்க அவன் வந்து ஒரு லீத்தல் ஸ்ட்ரைக்கரா. என்ன பினிஷ் அது. அது வந்து அவன் யோசிக்கவே இல்லை. அவனுக்கு வந்து தெரியுது அடுத்தது என்ன. இப்போ இப்போ ஒரு மிட்ஃபீல்டருக்குலாம் தெரியும்ல, ஒரு ஒரு ஷோல்டர் டிராப் பண்ணிட்டு இப்படி பின்னாடி வந்த பக்கம் ஒரு கட்டிங் பண்ண ஃப்ராங்கிலாம் ஒரு டெக்னிக்கலி பண்ணுவான்ல, ஆமா ஆமா. ஒரு முன்னாடி போயிட்டு ஷோல்டர் டிராப் பண்ணிட்டு அந்த மாதிரி இவனுக்கு இது உள்ள நான் வந்து லைட்டா பால முன்னாடி மிஸ் பண்றேனா, கீப்பர் வரானா டக்குன்னு சிப் பண்ணேன் அவ்வளவுதான். இந்த ப்ரோக்ராமிங் இது மாதிரி தான் அவனுக்கு வந்து அடுத்து என்ன பண்ணணும்னு அவனுக்கு தெரியுது. ஆமா. சோ இதெல்லாம் வந்து அந்த அந்த இன்ஸ்டிங்க்ட்ங்கிறது வந்து அது வந்து போவே போவாதுங்க. அது வந்து ரெஸ்பெக்ட் தான். என் தலைவன் வந்து லெவா சொருகிட்டான் உள்ள. இன்னொரு சர்ப்ரைசிங்கான ஸ்டாட் வந்து லெவா வந்து 4 ஃபைனல்ஸ்ல, நம்ம ஆடின 4 ஃபைனல்ஸ்ல அவன் 4 ஆமா. கோல்ஸ் அடிச்சிருக்கான். ஸோ லிட்ரலி ஒன் ஆஃப் த மோஸ்ட் கிளட்ச் ஸ்ட்ரைக்கர்ஸ் ஃபார் அஸ். அதுவும் அவன் வந்த பீரியட் வந்து நம்ம டவுன்ல இருந்த பீரியடு வரான். இந்த தளபதி சொல்ற மாதிரி என் பீக்க விட்டுட்டு என்னோட பீக்க விட்டுட்டு வரேன்ற மாதிரி பீக் இருந்தான் பயன் மனுஷல. அதுல இருந்து வந்தான் நமக்கு வந்து. அப்போ வந்து நம்ம ஸ்லம்ப்ல இருந்தோம். கொய்மான் அப்பதான் போயிருந்தான் வெளியே. அந்துல நம்ம வாங்கிட்டு வந்தோம். வாட பிளேயர் லெவன்டாஸ்கி. yet another கோல் இன் yet another ஃபைனல். வயசாகிற மாதிரியே அறிகுறியே இல்லை லெவன்டாஸ்கி கிட்ட. அண்ட் சரி 2-1 ஆயிடுச்சே இப்போ நிம்மதியா இருந்தேன் சத்தியமா. அப்பாடா 2-1 நம்ம ஆஃப் டைம்குள்ள போறோம் அப்படின்னு உட்கார்ந்து இருந்தா. ஒரு சொல்லு. நம்ம மட்ரிட் அட்டாக்கு வராங்க, அண்ட் நம்ம எரிக் வந்து ஒரு டேக்கிள் போடுறான், அதுலேருந்து நம்மளுக்கு கார்னர் வருது. அண்ட் அந்த கார்னர்லேருந்து ராட்ரிகோ கார்னர் எடுக்கிறான். அண்ட் அதில் வந்து ஒரு அண்டர் ரேட்டடான மூமெண்ட் என்னென்னா, ராஃபா அந்த டிஃபென்சிவ் கிளியரன்ஸ் பண்ணுவான். கரெக்டாக அவன் ஃபார் போஸ்ட்டில் நின்றுட்டு இருப்பான், பால் வரும், அம்மா என்னமா கிளியரன்ஸுங்க. டிஃபென்ஸ் அது. மக்களே அது ட்விட்டர்ல எல்லாம் ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. ட்விட்டர் இன்ஸ்டாலாம் முடிஞ்சா அது பாருங்க. கண்டிப்பா எல்லாம் பாத்துருப்பீங்க. பட் திரும்பி இந்த ஸ்லோ மோஷன்ல ஒண்ணு போட்டானுங்க பாருங்க. ஐயோ என்ன ஜம்ப் பண்ணி டிஃபெண்ட் பண்ணி அது பார்ல அடிச்சு பால் வெளியே வந்துரும். ஆமாம். அதுக்கப்புறம் ரொம்ப ஒரு ரேண்டமா இவன் மேல பட்டு அது ஒரு மாதிரி ரஃப்டப்பா உள்ள பெட்ரி போகும் அது. போக ட்ரை பண்ணுவான். அண்ட் பட் அட் தட் டைம் கரெக்டாக கொன்சாலோ கார்சியா காலில் படும். அண்ட் அவன் அட் தட் மொமெண்ட் செம பிரசன்ஸ் ஆஃப் மறுபடியும் அந்த மைண்ட். ரைட் ரைட் வுட் ஒர்க்ல பட்டு உள்ள போயிடும். ரொம்ப ஆமாம். ஸ்கிராப்பியான கோல் தான். பட் இத பட் இத கூட மட்ரிட் நான் வந்து பெருசா எதுவும் சொல்ல மாட்டேன். ஏன்னா கார்னர்ல இது வந்து ரொம்ப ஒரு இத வந்து ஒரு மாதிரி கட்டுப்படுத்த முடியாத கோல் மாதிரி தான் இருந்தது. ஏன்னா எங்கேயோ பட்டு எங்கேயோ போற மாதிரி இருந்தது. ஸோ யூ கான்ட் டூ எனிதிங் அபவுட் இட் ரியலி. ரொம்ப அனலைஸ் பண்ண முடியாதுங்கிற மாதிரி சொல்றேன் நான். ஆமாம். பட் மட்ரிட் would have been happy going into the second half that they were 2-2. ஏன்னா அவங்க கோலே வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் 0-0 முடிக்கணுங்கிறது தான் கோலாக இருந்திருக்கும். அண்ட் லக்கி பை லக் ஏதாவது ஒரு நல்ல சான்ஸ் கிடச்சிது அப்படின்னா ஆப்வியஸ்லி ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பட் தேர் கோல் வாஸ் டு டிஃபெண்ட் அண்ட் எப்படியாவது வந்து கன்சீட் பண்ணாமல் இருக்கணுங்கிறது தான் அவங்க கோலாக இருந்திருக்கும். அண்ட் 2-2 இஸ் ஆல்மோஸ்ட் த சேம் அஸ் 0-0. ஸோ ஆன் ஈக்குவல் லெவல் தான். அண்ட் செகண்ட் ஹாஃபில் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு, ஃபுல் கேம் ஓப்பன் ஆயிடுச்சு. நம்ம ஃப்ராங்கி டியாங்கு, பெட்ரி, அப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்க்கு மெட்ரிட் வந்து கொஞ்சம் வெளியே வந்து நல்லா ஆடினானுங்க, கொஞ்சம் அட்டாக் பண்ணானுங்க. அதுக்கப்புறம் வி டாமினேட்டட். அந்த செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக நம்ம டாமினேட் பண்ணிட்டோம். அண்ட் செகண்ட் ஹாஃப் லேட் சப்ஸ்டிடியூஷன்ஸ்
வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம டேனி ஆல்மோ வந்தான் உள்ள, ஃபெரான் டாரஸ் உள்ள வந்தான். சூப்பரான அங்கே தான் சப்ஸ்டியூஷன்ஸ். வந்து நம்ம 3வது கோலுக்கு தான் நம்ம இந்த 2 சப்ஸ்டிடியூட்ஸும் லிங்க் அப் ஆகுறாங்க. ஃபெரான் ஆல்மோக்கு போடுறான். ஃபெரான் ஆல்மோ ஒரு 1-2 மாதிரி ஆடுறாங்க. ஃபெரான் ஆல்மோஸ்ட் ஒரு டம்மி மாதிரி பண்ணி பால் ரஃபீனியாக்கு விழுது. ரஃபீனியா ஆல்மோஸ்ட் ஸ்லிப் ஆகி விழுகிறான். விழுகும் போது ஷாட் அடிக்கிறான். அண்ட் அது ரவுல் அசென்சியோ லைட்டாக டிஃப்ளெக்ஷன் பட்டு கோல்குள்ளே போயிடுது. கிராப்பியான கோல் தான், பட் ஸ்டில் ஐ திங்க் நத்திங் லெஸ் தென் வி டிசர்வ் தான். செகண்ட் எஸ்பெஷலி செகண்ட் ஹாஃப்ல வந்து கோயிங் ஃபார்வர்டு அந்த ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ்ல 2 முறை இவன் உள்ள போனான், வினிஷியஸ் உள்ள போய் ஒரு ஷாட் அடிச்சான், இன்னொரு ஷாட் வெளியே அடிச்சான். அதை தவிர இவனுங்க நம்ம ஹாஃபுக்கே வரல. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா ஒண்ணுமே நடக்கல. நம்ம தான் முன்னாடி வச்சிருந்தோம், நம்ம தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தோம், நம்ம தான் வந்து டாமினேட் பண்ணிட்டு இருந்தோம் எல்லாத்தையுமே. எக்ஸ்ஜி கூட நான் பார்த்தேன்னா நமக்கு வந்து 2.75 எக்ஸ்ஜி, அவங்களுக்கு வந்து 1.11 தான் எக்ஸ்ஜி. அவங்க 2 கோல் போட்டதே அது வந்து இது நம்ம பேசுவோம் இவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன அதெல்லாம் நம்ம பத்தி பேசுவோம். நம்ம ஃபர்ஸ்ட் இதை முடிச்சிருவோம் கேமை. எஸ். ஸோ 3-2ன்னு இருக்கு. அண்ட் அன்எக்ஸ்பெக்டடாக வந்து ஃப்ளிக்கு வந்து ஃபஸ்ட்டு டைம் அவர் பஸ்ஸு போட்டார் நம்ம லாஸ்ட்டு 5 மினிட்ஸு. நம்ம லமீனை தூக்கிட்டாரு, சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டாரு. அண்ட் அரோஹோ உள்ளே கொண்டு வந்து ஒரு லாஸ்ட்டு ஃபியூ மினிட்ஸ். நிறைய பேர் போட்டுருந்தானுங்க. நான் எம்பாப்பே செக்ஷன் கூட பயப்படல, ஆனா இந்த பட் சரி அவன் கரெக்டாக வந்தான். நம்மளுக்கு தேவை, நம்ம சொல்லிட்டு இருந்தோம் தட் சரி போதும்டா நம்ம டிஃபெண்ட் பண்ணும், பால் லூஸ் பண்ணாமல் டிஃபெண்ட் பண்ணும் அப்படின்னு. ஸோ கரெக்டாக வந்துட்டாங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி மக்களே ஃப்ராங்கி டியாங்க்கு வந்து ஒரு ரெட் கார்டு வருது. அது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஸ்ரீராம்? அவன் வந்து ஸ்லிப் ஆயிட்டான், அதான் உண்மை. அவன் ஸ்லிப் ஆயிட்டு அவன் கால் வந்து டெக்னிக்கலா பார்த்தா மேலதான் இருக்கு, பூட்டு வந்து இப்படி போய் ஸ்டாம்ப் பண்ணிருக்கான். ஸோ வந்து அவங்க ஏன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு புரியுது. ஓகேவா, ஐ ஒன்ட் டிஸ்அக்ரி தட் சாஃப்ட் ரெட் அப்படி இருந்தா கூட அது ரெட்டுங்கிறத வந்து நான் ஒத்துக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே, நீ ரெட்டு அதுக்கு நீ ரெட்டு கொடுக்குற அப்படின்னா ஓகே, அக்செப்டபிள். அப்போ வந்து இந்த ராகுல் அசென்சியோ வந்து ஒண்ணு பண்ணானே, பெட்ரிக்கு ஒரு அடி அடிச்சானே கால்லயே, அப்ப அது ரெட்டு கிடையாதா அப்படிங்கறத என்னோட கேள்வி. நீங்க இதுக்கு ரெட்டு கொடுக்கறது எனக்கு பிரச்சனை இல்லை. அப்போ வந்து இதே மேக்னிஃபைங் கிளாஸ் நீ போடுற அப்படின்னா அதே மேட்ச்லயே ஒரு சம்பவம் நடந்திருக்கே, அப்ப நீ அதுக்கு கொடுத்துருக்கணுமே ஏதாவது அப்படிங்கறதான் என்னோட கொஸ்டின், வேற எதுவுமே கிடையாது. நான் வந்து இங்க வந்து எனக்கு உனக்கு கொடுத்தல, அப்ப ஏன் அப்போ நீ எனக்கும் கொடு அப்படிங்கிற மாதிரி நான் பேச வரல. ஜென்யூனாவே நான் கேட்கறேன். இப்போ இந்த இதுக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அப்ப அதுக்கும் கொடுக்கலாமே அப்படிங்கிறது வந்து என்னோட ஒரு எனக்கு புரியல, அதனால நான் கேட்கறேன். நான் கேட்கற கேள்வி கரெக்டா இல்ல உன்னோட கருத்து வேற ஏதாவது இருக்கா? இல்ல, ஐ அக்ரி. ஏன்னா இதுவும் வந்து ரவுல் அசென்சியோ டேக்கிளும் அவன் நோ இன்டென்ட் ஆஃப் கெட்டிங் த பால். ஏன்னா பெட்ரி ஆல்ரெடி ப்ளே பண்ணிட்டான் அண்ட் ஹி இஸ் கம்மிங் ஃப்ரம் த பேக் அண்ட் ஹி இஸ் கிளியர்லி வந்து இன்டென்ஷன் வாஸ் டு ஃபவுல் தான். ஸோ அப்படி இருக்கும் போது இதே லாஜிக்கை வந்து நீங்கள் ஃப்ராங்கியோட ரெட் கார்டுக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து அதே லாஜிக் தான் இங்கேயும் அப்ளிகபிளாக இருக்கணும்லன்னு தான் எனக்கும் கேள்வி. ஸோ ஓகே, பட் எண்ட் ஆஃப் த டே மேட்ச் இஸ் வாட் இஸ் டன் இஸ் டன். refereeing was not up to the mark definitely. ஆமா, I would also say that. ஏன்னா முன்னாடி நிறைய ஃபவுல்ஸுக்கு வந்து முன்னாடி கொஞ்சம் எல்லோ கார்டு சில ஃபவுல்ஸுக்கு கரையாசுக்கு முன்னாடி கொஞ்சம் கொடுத்துருக்கணும்னு வந்து நான் ஃபீல் பண்ணேன். ரொம்ப லேட் ஆகி அந்த சண்டைக்கு தான் எல்லோ கார்டு கொடுக்குறான். அவன் வந்து சண்டைக்கு நீ எல்லோ கார்டு கொடுக்க ஆரம்பிச்சினாலே நீ அதுக்கப்புறம் சரமாரியே கொடுக்க ஆரம்பிச்சிருவேன். ஸோ ஐ திங்க் கொஞ்சம் வந்து பிளேயர்ஸோட டிசிப்ளினை வந்து அவன் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணாம போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு பர்சனலா. பட் வி கான் கம்ப்ளைன். ஏன்னா எல் கிளாசிக்கோ அப்படிங்கும் போது வந்து ப்ரெஷர் தட் the referees go through are enormous from both the teams. I won't say only Madrid அப்படின்னு நான் வந்து நல்லவன் மாதிரிலாம் நடிக்க விரும்பல நானு. ஏன்னா 2 பெரிய கிளப் ஆடும்போது 2 பக்கமும் ப்ரெஷர் இருக்கும். ஸோ அதனால வந்து ப்ரெஷரை நான் ஓகே, அதை வந்து நான் பெருசா இது பண்ண மாட்டேன். பட் ஸ்டில் இந்த புலி வருது அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்களை கூட்டு வந்தாரு உள்ள. என்ன பண்ணாரு ஆமை? பெருசா ஒன்றும் அவளால பண்ண முடியல. ஃபிட் மாதிரி தெரியல அவன் ஃபிட்டு இல்ல. இது வந்து நம்ம ப்ரிவியூல பேசின மாதிரி இட் லுக் லைக் a desperate attempt from ஜாபி. நம்ம சொன்னோமா இல்லையா, அவன் வந்து வேலையை காப்பாத்திக்கிறதுக்காக வரோமான்னு நம்ம சொன்னோமா இல்லையா ப்ரிவியூல? ஆமா. வாவ், இப்பதான் எனக்கே ரியலைஸ் ஆகுது ஆக்சுவலா. அவன் வந்து டெஸ்பரேட் அட்டெம்ப்ட் தான். ஆனா அதுக்கப்புறம் அவன் பண்ண சப்ஸ்டிடியூஷன்ஸும் வந்து எனக்கு புரியல. நீ வினி வந்து பெஸ்ட் பிளேயர் ஆன் தி பிட்ச் ஃபார் தி என்டையர் மேட்ச். நீ நம்ம அந்த டாக்டிக்கலை பத்தி பேசும்போது வருவோம் அதுக்கு. இது பண்ணா பட் என்ன, பட் எண்ட் ஆஃப் த டே
மேட்ச் ஓவராலாக பேசணும் அப்படின்னா அப்சல்யூட்லி டிசர்வ் த வின். டாமினேட்டட் தி அப்சல்யூட்லி கேம் ஃப்ரம் டாப் டு பாட்டம். ஆப்வியஸ்லி மேன் ஆஃப் த மேட்ச் ரஃபீனியாவுக்கு போச்சு. பட் ஃப்ராங்கி டியாங் டேக் அ பவ். கிளாஸ் சப்போர்ட். வாட் அ கேம். ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் தட் தேவர் மோர் ஃபோக்கஸ்ட் ஆன் ஃபெர்மீன், பெட்ரி, ரஃபீனியா, யமால், இந்த 4 பேர். லெவன்டாஸ்கி கூட ஓகே டு அன் எக்ஸ்டென்ட், பட் ஃப்ராங்கியை வந்து ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க இன் மை ஒப்பீனியன். அண்ட் அதை வந்து அதான் the நம்ம lights are bright, ஷாங்கி will bright தான். ஸோ சரியான பர்ஃபார்மன்ஸு, அப்சல்யூட்லி புல் த ஸ்ட்ரிங்ஸ் இன் மிட்ஃபீல்ட். கோயிங் ஃபார்வர்ட் அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு இன்னொரு குட் நியூஸ் ஆஃப்டர் த சூப்பர் கோப்பா இஸ் ஜாவ் கான்சலோ மெடிக்கல்ஸ் டன். ஹி ஹஸ் அரைவ் டு பார்சலோனா. ஸோ அவன் வந்து ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணிடுவான் கூடிய சீக்கிரம். ஸோ ஒரு மச் நீடட் ஸ்குவாட் டெப்த்து நம்மளுக்கு கொஞ்சம் இன்னும் ஆட் ஆகுது. ஸோ இந்த 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 வின்னு வந்து நம்மளுக்கு கான்ஃபிடன்ஸ் லெவலில் இங்கேருந்து இங்கே கொண்டு போகுது. ப்ளஸ் நம்மளுக்கு இப்போ Absolutely. டிஃபென்ஸில் வந்து கொஞ்சம் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் வருது. ஸோ இட் இஸ் ஜஸ்ட் அட் த கரெக்ட் டைம் நம்மளுக்கு வந்து We are picking up தான். ஆமாம். ஸோ So இதே yeah, பர்ஃபார்மன்ஸ் வி ஷுட் கண்டினியூ இன் கோபா டெல் ரே, வி ஷுட் கண்டினியூ இன் லாலிகா, அண்ட் வி ஷுட் ட்ரை அவர் the பெஸ்ட் missing piece. டு டூ த சேம் இன் சாம்பியன்ஸ் லீக் அண்ட் டாப் 8 ஃபினிஷ் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு கோலு. ஸோ Yeah. With that said, first trophy of the season. சூப்பரா இருந்ததுங்க. அந்த சீன் பார்க்கும்போதே எனக்கு வந்து விசில் அடிச்ச உடனே நான்லாம் செதறிட்டேன். வாட்ஸ்லாங்ல போய் பாத்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். நாங்கெல்லாம் வந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டோம். நான்லாம் பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டேன். என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அந்த மாதிரி வேற லெவல்ல இருந்தது. அந்த ஒரு டோப்பமைன் ரஷ் வந்து இட்ஸ் மச் நீடட் ஆஸ் அ கிளப், எனி கிளப். அதுவும் இல்லாம இந்த மாதிரி ஏர்லி இந்த சீசன், மிட் சீசன்ல வந்து ஒரு டிராஃபி நீ ஜெயிக்கிற அப்படின்னா உன்னோட ராகவ் சொன்ன மாதிரி இங்க இருக்கு உன்னோட கான்ஃபிடன்ஸ் அப்படின்னா அது அப்படியே அங்க போயிடும், எலிவேட் ஆயிடும். அதனாலதான் வந்து நம்ம பேட்டர்னே பார்த்தோம். 3 இயர்ஸா யாரு வந்து இந்த ஃபர்ஸ்ட் ட்ராஃபியான சூப்பர் கப்பை ஜெயிக்கிறாங்களோ தே கோ ஆன் டு வின் த லாலிகா. ஸோ இட்ஸ் ரியலி ரியலி லிங்க்டு டுகெதர் அந்த கான்ஃபிடன்ஸ்னால தான். ஸோ யா, ப்ளஸ் சூப்பரா நம்ம இருந்தது. இந்த செலிப்ரேஷன் பார்க்கும்போது தான் நம்ம டீம்ல இன்னும் பசங்கள்லாம் எவ்வளோ சின்ன பசங்கன்னு நம்ம செலிப்ரேஷன் அந்த பார்க்கும்போது டான்ஸ் தான் எல்லாம் தெரியுது. அது போடுறானே டிக்டாக்ல டான்ஸ் ஆடுறானுங்க, ஃபன்னு. ட்ரெஸ்ஸிங் ரூம்ல பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுறானுங்க. அப்பதான் எனக்கு ஹிட் ஆகுது, ச்சே நம்ம டீம் வந்து திஸ் இஸ் நாட் ஈவன் த பீக் ஆஃப் த எஸ் பிளேயர்ஸ் தட் வி ஹேவ். இட்ஸ் எஸ் ஆல்மோஸ்ட் பெட்ரியே வந்து நம்ம டீம்ல ஒரு வெட்டரன் மாதிரி இருக்கான். ஆனா இன்னும் அவனே வந்து பிரைமே வரல. 22 தான். இதுவே பிரைம் கிடையாது. இப்பதான் அவனுக்கு 23 வயசு ஆகுது. 22 23 இப்பதான் ஆகுது. மிட்ஃபீல்டர்ஸ் யூஸ்வலி ஹிட் தேர் பிரைம் அட் 28 29. ஆமா. அப்படி இருக்கும்போது அப்புறம் லமீன் யமால் இஸ் 18, குபார்சி இஸ் 19, குழந்தைங்க. எல்லாம் சின்ன சின்ன பசங்களா இருக்கானுங்க எல்லாரும். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஓகே வியர் இன் அ வெரி குட் பிளேஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஃபீலிங், சந்தோஷமா இருந்துச்சு. சூப்பரா இருந்தது அந்த செலிப்ரேஷன்லாம் பார்க்கும்போது. ரொனால்ட் அரோஹோ அவனை கூட்டிட்டு வந்து ஹி இஸ் கோயிங் த்ரூ அ வெரி பேட் ஃபேஸ். அதுல இருந்து அவனை வந்து ரெக்கவர் பண்ணி அவனை வந்து ட்ராஃபியை வந்து நீ லிஃப்ட் பண்ண அப்படின்னு அவனை வந்து தூக்கி போட்டு எல்லாரும் பிடிச்சதா இருக்கட்டும், எல்லாரும் ஒன்னா சேர்ந்து செலிப்ரேட் பண்ணதா இருக்கட்டும், ஃபன் பண்ணதா இருக்கட்டும், பார்ட்டி பண்ணதா இருக்கட்டும், எல்லாமே பார்க்கும்போது நம்ம அங்க கூட இருந்து பாக்குற மாதிரி ஆஸ் அ ஃபேன்ஸ் உங்க பாக்குற எல்லாருக்குமே அப்படி ஃபீலா இருக்கும்னு கண்டிப்பா எனக்கு தெரியும். ஏன்னா வந்து நம்ம பண்ண ஆரம்பிச்சு திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ட்ராஃபி. ஸோ ஆமா. அதுவும் ஒண்ணு இருக்கு, நமக்கும் எஸ் ஃபர்ஸ்ட் ட்ராஃபி அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் நம்மளோட இதுக்கும் எஸ் ஆஸ் அ கம்யூனிட்டி ஆஸ் அ ஹோல். ஸோ இட்ஸ் வெரி we are very grateful தான் for this community, for this football club, and we are fans of it. நம்ம எல்லாம் ஒண்ணு கூடி இதெல்லாம் பண்றது வந்து நல்லா இருக்கு. வித் தட் சைட் நம்மளோட நல்ல மொமெண்டம் நல்ல இது அப்படியே தொடரட்டும், அப்படியே சூப்பரா இருப்போம், அப்படியே நல்லா நல்லா நல்லதா நடக்கட்டும். நீ சொன்ன மாதிரி இந்த மிஸ்ஸிங் பீஸும் வரணும். அப்படி போயிட்டு இருக்கும்போது நம்மளோட ரைவல்ஸ் என்னதான் நடக்குது, ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவங்களோட செட்டப்ல இருந்து வருவோமே, அதுலயே எனக்கு வந்து பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியுது. அதனாலதான் வந்து அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்கன்னே எனக்கு தெரியுது. ஏன்னா ரியல் ரியல் மேட்ரிட் மாதிரி ஒரு டீம், இந்த மாதிரி ஒரு கெலாக்டிகோஸ் இந்த மாதிரி ஒரு பிளேயர்ஸை வச்சுக்கிட்டு நீ வந்து அட்லட்டிகோ மேட்ரிட் சிமியோனி போடுற மாதிரி ஒரு ஹராம்பால போட்டு பஸ் போட்டு நீ வெளியே உட்காந்துருக்க அப்படின்னாலே அது வந்து ஒரு ஃபெயிலியர் தான் என்னை பொறுத்த வரைக்கும். நான் வந்து இந்த மாடர்ன் ஃபுட்பால் பாக்குறேன், என்டர்டைன்மெண்ட் ஃபுட்பால் நான் பாக்குறதுனால பேசுறேங்கிறதே கிடையாது. ஏன்னா
என்னதான் ஸ்டைல் ஆஃப் பிளே என்ன இருந்தா கூட உன்கிட்ட இருக்கிற குவாலிட்டி நீ பாரு. இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான பிளேயர்ஸை வச்சுக்கிட்டு யூ இட்ஸ் நாட் பாசிபிள் டு சிட் பேக் அண்ட் யூ cannot சே தட் ஐ வில் சிட் பேக் அண்ட் அட்டாக் கவுண்டர் அட்டாக்னு சொல்லவே முடியாது. இட்ஸ் நாட் பாசிபிள். ஏன்னா நீ திஸ் பிளேயர்ஸ் ஆர் டெக்னிக்கலி கிஃப்டட். அப்படி இருக்கும்போது இப்போ நீ ஒரு பெட்ரியை பின்னாடி லோ பிளாக் உட்கார வச்சு ஒரு லமினியமான லோ பிளாக்ல உட்கார வச்சு ஆட சொல்லணும்னா ஆட மாட்டாங்க. பெட்ரி வில் இதே பெட்ரியை நீ ரியல் மேட்ரிட்ல போட்டு இதை பண்ண சொன்னீங்கன்னா ஹி வில் லூஸ் பிளேயர்ஸ். அவனும் இதே மாதிரி தான் தெரியுவான். ஸோ நான் வந்து பிளேயர்ஸ் மேல நான் பெருசா சொல்ல மாட்டேன். இட் கம்ஸ் டு த மேனேஜர். அவன் தான் தப்பு பண்ணிருக்கான்றது என்னோட ஒரு கருத்து. அவனோட செட்டப்பே வந்து தப்பு. முதல்ல வந்து பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, சப்ஸ்டியூஷன்ஸ். வினிசியஸ் ஜூனியர் வாஸ் ரியல் மேட்ரிட்ஸ் பெஸ்ட் பிளேயர் இன் த கேம், ஹேண்ட்ஸ் டவுன், ரெஸ்பெக்ட். அவனை நீ எப்படி 65th 70th மினிட்ல நீ தூக்கிட்டு நீ வந்து மஸ்ட் அண்ட் ஒன் எடுத்துன்னு வருவ அப்படிங்கிறது எனக்கு புரியவே இல்லை. சில அலோன்சோ கன்னிகள் என்ன சொன்னாங்க நேத்து அப்படின்னா, வினிசியஸ் ஜூனியர் வந்து பிரஸ்ஸே பண்ணல, பின்னாடி வந்து ஹெல்ப் பண்ணல, அப்படி இப்படின்னு ஏதோ பேசினு இருக்கானுங்க. எனக்கு என்ன மேட்ச் பார்த்தாங்கன்னே அவனுக்கு தெரியல. லமீன் யமால் உள்ள கரையாசுக்கு டேக்கிள் பண்ணி உள்ள பிரஸ் உள்ள பாஸ் இது பண்ணி போகும்போது வினிசியஸ் ஜூனியர் பிரஸ் பண்றானோ இல்லையோ ஒரு பாடியா வந்து நின்றுட்டு இருந்தான் அவன் கூடயாவது பின்னாடி வந்து. அதுக்கு மேல அவன் என்ன பண்ணுவான், அவன் நல்லா அவ்வளவுதான் பண்ண முடியும். அவன் முன்னாடி போய் அட்டாக்ல போய் நல்லா விளையாடுறானா அவன் விளையாடுவான், இல்ல ஏதாவது ட்ரையாவது பண்ணுவான். ட்ரை பண்ணி தோப்பான், ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆவான், ஆனா ட்ரை பண்ணுவான். அப்படிப்பட்ட பிளேயரை நீ ட்ரையே பண்ண விடாம நீ வந்து ஹாஃப் டைம்ல ஹாஃப் டைம்ல இல்ல 65th 70th மினிட்ல வெளியே எடுக்கிற. என்னன்னே எனக்கு புரியவே இல்லை. என்ன தாட் ப்ராசஸ். அதுக்கப்புறம் வந்து மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல போயிட்டு சொல்ற, நாங்க தோத்துட்டோம், நல்லா விளையாண்டாங்க பார்சலோனா, பட் திஸ் இஸ் த லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் ட்ராஃபி ஆஃப் த சீசன் சொல்றேன். அப்புறம் எதுக்கு எம்பாப்பே வந்து ரஷ் பண்ணி எடுத்துட்டு வந்த பெயின் கில்லரை போட்டுன்னு எனக்கு தெரியல. அப்ப லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் தானே, அப்ப எதுக்கு எம்பாப்பே கூட்டு வந்தீங்க அப்படின்னு நான் கேட்டேன். அப்படின்னா இப்போ எனக்கு வந்து இந்த ஆன்சர் புரியல. ஸோ இந்த மாதிரி எனக்கு பல கொஸ்டின்ஸ் இருக்கு. உனக்கு இந்த மாதிரி ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? ஐ மீன் இந்த மேட்சுக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்கிற பாயிண்ட்ஸ் வந்து நான் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணுறேன். தட் செட்டப் வந்து இட் வாஸ் செட்டப் டு ஃபெயில் தான் அட் சம் பாயிண்ட். ஏன்னா பார்சா மாதிரி ஒரு டீம் கூட நீங்கள் வந்து யூ கான்ட் ரிலை ஆன் ஜஸ்ட் சிட்டிங் பேக் போதுங்க, நாட் கன்சீடிங். யூ கான்ட் ரிலை ஆன் நாட் கன்சீடிங் கோல்ஸ். ஏன்னா பார்சா ஃபிலாசபியே வந்து நீ என்ன வேணா 3 கோல் போட்டுக்கோ, நான் 4 கோல் திருப்பி போடுவேன். அதுதான் வந்து நம்மளோட ஃபிலாசபி சின்ஸ் ஹான்சி ஃப்ளிக் ஹஸ் கம். ஸோ அப்படி இருக்கும் போது டெஃபினெட்லி நீ வந்து என்ன சொல்கிறது, இப்போது நீங்கள் பேஸ்கெட் பால் ஆடும்போது அப் அண்ட் டவுன் தான் கேம் ஃபுல்லாக போயிட்டே இருக்கும். இந்த டீம் வந்து ஸ்கோர் பண்ணுவான், இந்த டீம் வந்து ஸ்கோர் பண்ணுவான். ஸோ நீ அந்த பேஸ்கெட் பால் கேமில் ஒரு டீம் கன்சிடரே பண்ண மாட்டேன், நான் டிஃபெண்ட் தான் பண்ணுவேன், எனக்கு ஸ்கோர் பண்ணலனா பரவாயில்ல, அப்பப்போ ஸ்கோர் பண்ண விட மாட்டேன்டா, நான் ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைச்சா பண்ணிக்கிறேன்டா அப்படின்னு சொன்னா இட்ஸ் நாட் பாசிபிள். எஸ், அவன் 10 ஷாட் 20 ஷாட் எடுத்தா அதுல ஒரு ஷாட் உள்ள போக தான் செய்யும். சோ அத வந்து இட்ஸ் நாட் பாசிபிள் அப்படின்னு நான் சொல்றது வந்து we are not talking about a Shandais team, we are talking about Real Madrid. There is a difference. We are not talking about Nottingham Forest, we are not talking about Elche, Mallorca. இல்ல ரியல் மேட்ரிட் பத்தி பேசுறதுனால தான் நாம இப்படி பேசிக்கிட்டு இருக்கோம். இல்லைன்னா லோ பிளாக்ங்கிறது வந்து ஒரு கெட்ட வார்த்தை கிடையாது. நான் அதை பத்தியே இங்க பேச வரல. நீ ஒரு ரியல் மேட்ரிட் அந்த லோ பிளாக் போடுவியா அப்படிங்கறதான் என் கேள்வி. அதுவும் ஒரு ஃபைனல்ல வந்து more than low block கூட was that the best strategy to get the best out of your players னா டெஃபினெட்லி இல்ல. அது வந்து நான் கண்டிப்பா சொல்லுவேன். இது வந்து என்ன சொல்றது, நான் வந்து பார்சா ஃபேன்னால இப்படி சொல்லல, பட் இட் லுக் லைக் தே வர் ஸ்கேர்ட் டு ப்ளே அகைன்ஸ்ட் த டீம் மாதிரி தான். அவங்க சரி வெளியே வந்து நம்ம பிரஸ் பண்றோம், பிரஸ் சரியா இல்ல அப்படின்னா ஓபன் அவுட் ஆயிட்டு நமக்கு ஸ்பேஸ் வந்துருமே அப்படிங்கிற பயத்தினாலதான் அவங்க இப்படி பண்ணிருக்காங்க. இது வந்து இது நம்ம பயஸ்டாலாம் பேசல, இதான் உண்மை. இதேதான் ஆன்சலோட்டி பண்ணா 5-2 த்ராஷ் ஏன் பண்ணா, ஏன் அப்படி த்ராஷ் ஆனாங்க அப்படின்னா வந்து இதேதான் வெளியே வந்து பிரஸ் பண்ணுவாங்க, ஸ்பேஸ் வந்துடும், நம்ம அடிச்சிடுவோம் அவங்கள. இதனாலதான் போன சீசன் ஃபுல்லா தோத்தாங்க நம்ம கிட்ட. அந்த மாதிரி தோக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக அலோன்சோ இப்படி இந்த மாதிரி ட்ரை பண்ணா, இதுலயும் தோத்துட்டாங்க. ஸோ வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த ஸ்ட்ரக்சரா வந்து ஐ திங்க் தே ஹேவ் ப்ராப்ளம்ஸ். அந்த டாக்டிக்கல் செட்டப்பா ஓஓபியில வந்து அவுட் ஆஃப் பொசிஷன்ல வந்து ஐ திங்க் தே ஹேவ் சம் ப்ராப்ளம்ஸ். அது என்ன ப்ராப்ளம்னு எனக்கு வந்து அவ்வளோ இன்டீரியரா தெரியல, ஏன்னா நான் மெட்ரிட்டை வந்து அவ்வளோ பார்க்கல. ஏன்னா
அந்த அளவு எனக்கு பேச தெரியல. மேபி நான் தப்பா சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் வந்து எனக்கு தெரியலன்னு சொல்லிடுறேன் நான் வந்து. பட் ஐ திங்க் தட் இஸ் வேர் தி லேக் சம் ஏதோ உங்க இருக்கு. அதுதான் எனக்கு தோணுது. சரி, நான் அதுக்கு கவுண்டரா ஆக்சுவலி ஒரு பாயிண்ட் சொல்ல விரும்புகிறேன். தட் டியூ திங்க் தட் இட் ஜாபி அலான்சோஸ் ஹேண்ட்ஸ் ஆர் டைட்? ஏன்னா வந்து அவன்கிட்ட அந்த சிஸ்டம் ஆடுறதுக்கான ப்ரொஃபைல் ஆஃப் பிளேயர்ஸ் இல்லைங்கிறது நீங்கள் சொல்லுவீங்களா? எந்த ப்ரொஃபைல? லைக் அவன் அவன் நம்ம பயர் லெவர் கோஷன்ல அவன் எப்படி என்ன மாதிரி சிஸ்டம் ஆடினான்னு தெரியும். 3-4-3-யா? ஆல்மோஸ்ட் 3-4-3 விட அவன் ஃபிலாசபி நான் சொல்கிறேன் மோர் அட்டாக்கிங் பேஸ்டு, மோர் இப்போ 3-4-3 ஆடணுன்னா டிஃபென்சிவ்லி அந்த ரெண்டு மிட்ஃபீல்டர் ரெண்டு பேரும் சாலிடாக இருக்கணும். ஸோ அவனை ப்ளஸ் அந்த ஃப்ரண்ட் த்ரீயில் கிரியேட்டிவ் பிளேயர்ஸ் வேணும், சான்ஸ் கிரியேட் பண்ணுற மாதிரி பிளேயர்ஸ் வேணும். ஸோ இல்ல எனக்கு could it be கரெக்ட். possible that அவனோட சிஸ்டம் ஃபர்ஸ்ட் அவன் அப்பாயிண்ட் பண்ணதே ஒரு மிஸ்டேக்கா அப்படிங்கிறது என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் ஆஃப் ஆல், நீங்கள் மட்ரிட்ல வந்து யூ ஹாவ் அ லாட் ஆஃப் ஹை ப்ரொஃபைல் பிளேயர்ஸ். இப்போ வினிஷியஸ் இருக்கான், எம்பாப்பே இருக்கான், ஜூட் பெலிங்கம் இருக்கான், ராட்ரிகோ இருக்கான். அட்லீஸ்ட் டு நேம் த லைக் இந்த மேஜர் பிளேயர்ஸ் இன் ரியல் மேட்ரிட்னா இவங்க 4 பேர் இருக்காங்க. ஸோ இவங்க 4 பேரையும் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணி டு கெட் த பெஸ்ட் அவுட் ஆஃப் தெம் அண்ட் டு கெட் த பெஸ்ட் அவுட் ஆஃப் த டீம், அது பாசிபிளா? ஃபர்ஸ்ட். செகண்ட், ஜாபி அலான்சோ த ரைட் மேன் டு அப்பாயிண்ட் ஃப்ரம் பிகினிங்? இந்த நம்ம போன சீசன் அப்பாயிண்ட் பண்ணும் போதுலேருந்தே அவன் கரெக்டான மேனேஜரா அப்படிங்கிறது என் கொஸ்டின். என்ன கேட்டா ஹானஸ்டா இல்ல. ஏன்னா வந்து அலோன்சோ வந்து ஹி இஸ் ரிலையிங் மோர் ஆன் ஒரு டாக்டிக்கல் மேனேஜர். அவன் வந்து அவனுக்கு வந்து அவன் எந்த மாதிரியான ஒரு மேனேஜர் அப்படின்னா, அவன் ஒரு லூயி என்ரிகே, ஒரு பெப் கார்டியோலா, ஒரு மிக்கல் ஆர்டெட்டா அந்த மாதிரியான ஒரு மேனேஜர். ஹி இஸ் நாட் அ மேனேஜர் ஹூஸ் லைக் அ யோகன் கிளாப், ஹூஸ் லைக் அ ஆன்சலோட்டி, ஹூஸ் லைக் அ ஹான்சி ஃபிளிக். ஓகேவா? இந்த மாதிரி மேனேஜருக்கும் இந்த மாதிரி மேனேஜருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இந்த மாதிரி மேனேஜர் இப்போ இந்த மாதிரி டாக்டிக்கலா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற மேனேஜர்னா என்ன அப்படின்னா, அவங்களுக்கு இந்த ப்ரொஃபைல்ல பிளேயர் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து அந்த பிளேயரை வந்து ஒரு ஒரு ரொனால்டோ மாதிரி ஒரு டெவலப் பண்ணிடுவாங்க. ஒரு நார்மல் பிளேயரையே ஒரு ஒரு கிளாஸ்னரை பாருங்களேன், மட்டட்டா வச்சு அவன் என்ன ஆட்டம் காட்டிட்டு இருக்கான் கிறிஸ்டல் பேலஸ்ல. ஒரு முனியாஸை ரைட் விங் பேக்கா போட்டு என்ன ஆட்டம் காட்டிட்டு இருக்கான். இப்போ அதே முனியாஸை நீங்க வந்து இப்போ ஒரு ரியல் மேட்ரிடுக்கு வந்து ரைட் பேக்கா ஆடு அதே மாதிரி பண்ணுன அப்படின்னா அவனால பண்ண முடியாது. ஏன்னா வந்து அந்த அந்த மேனேஜர் அதான் வித்தியாசம்னு நான் சொல்ல வரேன். இப்போ இது எங்க பிரச்சனை வருது அப்படின்னா, இவ்வளவு சூப்பர் ஸ்டாரை நீ எடுத்துட்டு வந்துட்டு அவனை இந்த சிஸ்டத்துக்குள்ள நீ ஆடு, இது இந்த மாதிரிதான் நீ பண்ணணும், இதுதான் உன் ஸ்பேஸ், இங்கதான் நீ போய் விளையாடணும், இதுதான் உன் ஸ்பேஸ் அப்படிங்கறது வந்து அந்த மாதிரியான பிளேயர்ஸ் இவனுங்க இல்லைன்னு நான் சொல்ல வரேன். என்னதான் இப்ப பெரிய பிளேயரே வந்து இப்போ ஹாலண்ட் மாதிரியான ஒரு பிளேயர், இவன் நம்பர் 9 இது உன் ரோல், இந்த இடத்துல தான் நீ ஆக்குபை பண்ணி ஆடணும் அப்படின்னா அவன் அதை பண்ணுவான். ஆனா வினிசியஸ் மாதிரி எம்பாப்பே மாதிரி ஒரு பிளேயர் வந்து தே ரிலே ஆன் ஃப்ரீ ரோல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிளேயர் கூட ஒருத்தன் இருப்பான் அந்த மேன் சிட்டில வந்து கிரீலிஷ் அவனோட பிளேவே வந்து ரொம்ப சுருக்கமாகி அவன் வந்து ஆஸ்டன் வில்லால வேற மாதிரி இருந்தான். ஆனா மேன் சிட்டில அவன் என்னதான் வந்து அவங்க ட்ரிபிள் வின்ன ஹெல்ப் பண்ணி நல்லா விளையாண்டு இருந்தாலும் அவனோட ஆஸ்டன் வில்லாவோட ஒரு growth அவன் மேன் சிட்டில கிடைக்கல. இதான் உண்மை. அது ஏன் அப்படின்னா அவன் அந்த மாதிரியான பிளேயர் கிடையாது. அவனை நீ ஒரு இடத்துல போடுற அப்படின்னா அவன் இவ்வளவுதான் ஆட முடியும். இப்ப வினிசியஸ சாபி அலோன்சோ நினைக்கிற மாதிரி ஆட வைக்கணும் அப்படின்னா அவன் ரொம்ப டிமினிஷ் ஆகி தெரியும். எம்பாப்பே அந்த மாதிரி ஆட வைக்கணும் அப்படின்னா அவன் ரொம்ப டிமினிஷ் ஆகி தெரியும். ஏன்னா சாபி அலோன்சோ அந்த மாதிரியான ஒரு மேனேஜர், ஹி ரிலைஸ் ஆன் தட். ஸோ ரியல் மேட்ரிடுக்கு அந்த மாதிரியான ஒரு மேனேஜர் செட் ஆக மாட்டான். அதனாலதான் வந்து லோபட்டெகி அவனுக்கு செட் ஆகல, பெல்லிகிரினி அவங்களுக்கு செட் ஆகல. ஸோ தீஸ் ஆர் உங்களுக்கு வந்து லைவ் எக்ஸாம்பிள்ஸே இருந்திருக்கு. பட் ஸ்டில் தே ஹட் கான் பிகாஸ் தே தாட் தட் ஹி வில் ஆல்சோ பிகம் லைக் அ ஜிடான். But unfortunately, Alonso is not Zidane. So this is what happened அப்படிங்கிறது தான் என்னோட நான் பார்த்த வரைக்கும் நான் நினைக்கிறேன். ஆமாம், ஐ திங்க் ஐ அக்ரி வித் ஆல் யுவர் பாயிண்ட்ஸ். நிறைய நல்ல எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்தீங்க ஆக்சுவலி ஃபார் டிஃப்ரென்ஸ். ஏன்னா இதுதான் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் தட் ரியல் மேட்ரிட் வந்து மோர் ஆஃப் தேர் மேனேஜர்ஸ் டென் டு பி மோர் ஆஃப் அ மேனேஜர் தேன் ரொம்ப டாக்டிக்கலி சவுண்டான மேனேஜர்ஸ்க்கு போகிற ஹிஸ்ட்ரியே கிடையாது. ஏன்னா தே ஹவ் டன் வெல். இந்த மாதிரி மேனேஜர்ஸ் இருக்கும் போது அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவன் ஜோசே இருக்கும் போது நல்லா பண்ணாங்க.
ப்ளஸ் நம்ம ஆன்செலோட்டி இருக்கும்போது நல்லா பண்ணாங்க. 2 ஸ்டிண்ட்லயுமே ஆக்சுவலி நல்லா பண்ணாங்க. அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஜிடான். ஜிடான் பீயிங் த பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ அந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கலாக அவங்களுக்கு அப்படி இருந்தபோது ஜாபி அலோன்ஸோ அப்பாயிண்ட் பண்ணதே ஒரு பெரிய மிஸ்டேக் தான் வந்து நம்ம சொல்கிறோம். பட் ஆப்வியஸ்லி நீங்கள் மட்ரிட் ஃபேன்ஸாக இருந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கங்கிறது காமெண்ட்ஸில் போடுங்க. ஏன்னா வந்து நாங்கள் வந்து ஒரு அவுட் சைடரை தான் வந்து நாங்கள் ரியல் மட்ரிடை பார்ப்போம். லைக் நாங்கள் வந்து எங்களுக்கு அவ்வளோவா இன்டெப்த்தாக தெரியாது அபவுட் ஹவு திங்ஸ் ஒர்க் இன் மட்ரிட் இன்சைடில். ஆர் நீங்கள் ஃபேன்ஸாக வந்து வீக் ஆஃப்டர் வீக் பார்க்குறதுனால உங்களுக்கு இன்னும் கிளியராக ஒரு ஐடியா இருக்கும். ஸோ நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. நாங்கள் சொன்ன பாயிண்ட்ஸ் ஏதாவது நீங்கள் டிஸ்அக்ரி பண்ணுறீங்களா, இல்லை நாங்கள் ஏதாவது கரெக்டாக சொல்லியிருக்கோமா அப்படிங்கிறது வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. But do you also think maybe Real Madrid were a bit harsh on Xabi Alonso? ஏன்னா நீ ஸ்டாட் நம்ம கூட அமிச்சிருந்தோம், நம்ம பார்த்ததுல he has 71% winning percentage. அவன் வந்து மேனேஜ் பண்ணதுல இவ்வளோ ஹார்ஷான டிசிஷன் மிட் சீசன்ல எடுத்திருக்கணுமா, இல்ல எடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தியா, இல்ல எடுத்தது கரெக்ட் தானா, என்ன நீங்க நினைக்கிறேன்? ஐ மீன் ரிப்போர்ட்டில் போட்டிருந்தது வந்து மியூச்சுவல் அக்ரிமெண்ட் அப்படின்னு தான் போட்டிருந்தாங்க. ஸோ மேபி சம்திங் வந்து ஜாபி அலோன்சோ சைட்லேருந்து இனிஷியேட் பண்ணியிருக்க வாய்ப்புகள் இருக்குது. அந்த டெப்த்தான இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு தெரியாது. பட் சாக் பண்ணுறது கரெக்டாக ஐ திங்க் ஹி லாஸ்ட் த ட்ரெஸ்ஸிங் ரூம். ஏன்னா வந்து நம்ம அந்த செலிப்ரேஷன்லேயே வந்து டுவர்ட்ஸ் தி எண்டு பார்த்தோம், நிறைய வீடியோஸ் ட்விட்டர்லேயும் இதுலேயும் போட்டிருந்தாங்க தட் டுவர்ட்ஸ் தி எண்டு நம்ம செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கும் போது ஜாபி அலோன்சோ ஆஸ்க் த பிளேயர்ஸ் டு கம் அண்ட் கிவ் தெம் கார்ட் ஆஃப் ஆனர். ஆனால் வந்து அங்கே எம்பாப்பே வந்து இல்லை வேணாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. எவ்வளோ ட்ரூத்துன்னு தெரியல. பட் இட் கிளியர்லி லுக்ஸ் லைக் வந்து ஹி ஹஸ் லாஸ்ட் த ட்ரெஸ்ஸிங் ரூம். ஸோ அப்படி இருக்கும் போது அவன் இருந்தும் ரிசல்ட்ஸ் வருமாங்கிறது ஒரு டவுட்டு தான். பட் ஸ்டாட்டிஸ்டிக்கலி ஸ்பீக்கிங் அவனோட வின் பர்சன்டேஜ் வந்து மோர் தென் அதர் மேனேஜர்ஸ் ஹையஸ்டாக இருந்திருக்கு. கரெக்ட். நான் வந்து என்னதான் நானே வந்து இவனை அப்பாயிண்ட் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லியிருந்தா கூட ஐ டோன்ட் திங்க் ஹி ஹஸ் டன் வெரி பேட்லி தட் ஹி ஷுட் பி சாக்கபிள். அதுதான் வந்து ஏன்னா வந்து என்னதான் எல் கிளாசிக்கோ ஃபைனல்ல தோத்திருந்தாலும் இதை விட மோசமா ஆன்சலோட்டி தோத்தான். ஆமா 5-2 தோத்தாங்க, அவுட் பிளே பண்ணோம். எல் கிளாசிக்கோல பெர்னாபேல போய் 4-0 தோக்கடிச்சோம். ஸோ டெக்னிக்கலா பார்த்தா தட் இஸ் மோர் சாக்கபிள் அஃபென்ஸ் தென் திஸ் இஸ். ஏன்னா இவங்க சீசன் ஏர்லி ஆன்லயே 2-1 நம்ம கூட வின் பண்ணாங்க. அண்ட் இப்போ சூப்பர் கோப்பாலையும் க்ளோஸா போயிருக்காங்க. ரொம்ப ஆக்சுவலா இட்ஸ் நாட் லைக் தே ஹேவ் டாமினேட்டட் அண்ட் நம்ம வந்து ஹியூமிலியேட் பண்ணல அவங்கள வந்து. அதே இது வந்து மேட்ச் வந்து 60-40 தான். 60 பாசா 40 மெட்ரிட். அவங்களுக்கும் சான்ஸ் இருந்தது, நமக்கு பெட்டரா சான்ஸ் இருந்தது, ஆனா அவங்களுக்கும் சான்ஸ் இருந்தது. ஆனா ஆன்சலோட்டி லாஸ்ட் சீசன் நமக்கு சான்ஸே இல்ல, நமக்கு போறதுக்கு முன்னாடி தெரியும் நம்ம ஜெயிச்சிருவோம்னு. அந்த மாதிரி இருந்தோம் நம்ம போன சீசன். அதே மாதிரி எனக்கு இன்னொரு கொஸ்டின் வருது அப்படின்னா, இப்போ வந்து நீங்க வந்து இது வந்து ஒரு பேனிக் சாக்கா இல்ல நீங்க வந்து முன்னாடியே பிளான் பண்ணி வச்சிட்டீங்களா? ஏன்னா பேனிக் சாக்னா இப்போ இந்த எல் கிளாசிக்கோ பார்த்துட்டு தான் நீங்க சாக் பண்றீங்களா, இல்ல வந்து உங்களுக்கு பேட்டர்ன் தெரிஞ்சிருக்கா ஓகே செட் ஆகல அப்படின்னு? ஏன்னா நான் ஒரு ரிப்போர்ட் படிச்சேன், அதுல என்னன்னா மேன் சிட்டி கேமுக்கு அப்புறம் மேன் சிட்டில தோத்தானுங்கல்ல 2-1 ஹோம்ல தோத்தும் போது இந்த பிளேயர்ஸ் கிட்ட எல்லாம் ஒரு மீட்டிங் மாதிரி வச்சும் போது பிளேயர்ஸ் எல்லாருமே இல்ல எங்களுக்கு ஒன்னும் நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதை வந்து அவங்களோட மேனேஜ்மெண்ட்டுக்கு கொடுத்த மாதிரியும், அதனால இன்னொரு சான்ஸ் கொடுத்த மாதிரியும், அதுக்கப்புறமும் பெருசா இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல அப்படிங்கறத பார்த்த மாதிரியும்ங்கிற மாதிரி என்கிட்ட படிச்சேன் நான் ரிப்போர்ட். எந்த அளவு உண்மைன்னு தெரியல நமக்கு வந்து. அதே மாதிரி அட்லெட்டிகோ மேட்ரிடோட 5-2 தோத்தாங்க, ஓகேவா? போன மேட்ச் அட்லெட்டிகோ மேட்ரிட் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பாசிட்டிவும் இருக்கு, ஹீஸ் பிளேயிங் பெட்டர், டிஃபென்சிவா சாலிடா இருந்தாங்க, அட்டாக் வைஸ் ஓகே ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா கூட சாக்கபிள் அஃபென்ஸா அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து புரியல. என்னதான் வந்து ரைவலோட மேனேஜரா இருந்தா கூட ஐ திங்க் இட்ஸ் பீன் டூ ஹார்ஷ் ஆன். இல்ல மேபி சாக்கே இல்ல அவனே வந்து வாலண்டியரா நான் வந்து போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கானா, அது ஒன்றும் எனக்கு தெரியல. ஏன்னா ரிப்போர்ட் படி மியூச்சுவல் அக்ரிமெண்ட்ல தே பார்ட்டட் வேஸ் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. ஸோ
என்னன்னு தெரியல. மெட்ரிட் ஃபேன்ஸே, நண்பர்களே, நீங்க சொல்லுங்க. ஏன்னா எங்களுக்கு வந்து நாங்க என்ன படிக்கிறோமோ, எங்களுக்கு என்ன நான் பார்க்குறோமோ அத வச்சு தான் பேசுறோம். ஸோ உங்களுக்கு இன்னும் நல்ல க்ளோசர் பிக்சர் தெரியலாம். ஏன்னா நீங்க இன்னும் நெறைய பேஜஸ் ஃபாலோ பண்ணுவீங்க. நீங்க இன்னும் நெறைய இன் டெப்த்தா படிப்பீங்க. ஸோ வந்து எங்கள பொறுத்தவரைக்கும் என்ன பொறுத்தவரைக்கும் அட்லீஸ்ட் வந்து கொஞ்சம் ரொம்ப ஹார்ஷா இருந்த மாரி தான் இருந்தது. ஏன்னா ஹாஃப் சீசன் தான் இருக்கு. 4 பாயிண்ட்ஸ் தான் பின்னாடி இருக்காங்க நமக்கு. 4ஆ 5ஆ சம்திங் லைக் தட் ஒன்லி. ஸோ இப்படி கேட்ச் அப் பண்ணிடலாம் லாலிகால. ஏன்னா வந்து வி நோ ஜனவரில எல்லாம் டைட்டில் சான்ஸே இல்ல. லாங் வே டு கோ. ஸோ ஐயோ அதுக்குள்ள நம்ம எல்லாத்துலயும் தோத்துருவோம் அப்படின்னு பயத்துல செலக்ட் பண்ணிட்டாங்களா? அந்த அளவு வந்து நம்பிக்கை இல்லையா? அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. நீங்க சொல்லுங்க மக்களே. பார்சலோனா ஃபேன்ஸும் சொல்லுங்க, ரியல் மேட்ரிட் ஃபேன்ஸும் சொல்லுங்க, பப்ளிக்கும் சொல்லுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. இப்ப நீ சொல்லு. ஒரு லாஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, நம்ம அவங்க அப்பாயின்மெண்ட்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. தட் அவங்க ஆமா, காஸ்டிலியா ஆமா. மேனேஜர் வந்து அல்வாரோ அர்பெலோவான்னு ஒரு மேனேஜர் தான் வந்து இஸ் கோயிங் டு டேக் ஓவர் ஆஸ் த இந்த மேனேஜர் அப்படின்னு வந்து இன்டரிம் மேனேஜர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ எனக்கு என்ன கொஸ்டின்னா, அவன் வந்து அலான்சோவோட பெட்டர் அவுட் பர்ஃபார்ம் பண்ணிடுவானா இந்த சீசன் அப்படிங்கிறது தான் எனக்கு கேள்வி. இல்ல, இல்ல, டெஃபினெட்லி இல்ல, ஐ இல்ல. டோன்ட் திங்க். எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இது வந்து சும்மா ஒரு 1 மேட்ச் 2 மேட்ச்க்கு தான் இது வந்து. ஐ டோன்ட் திங்க் ஹி இஸ் கோயிங் டு பி த மேனேஜர். அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அஃபிஷியல் கம்யூனிகேஷன் படி வி ஆர் பார்ட்டிங் வேஸ் வித் சாபி அலோன்சோ. ம். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் ஹி இஸ் கோயிங் டு டேக் சார்ஜ் as த மேனேஜர்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. பட் தே ஆர் ஆக்டிவ்லி சர்ச்சிங் ஃபார் மேனேஜர்ஸ். அதுக்கு வருவோம் இப்போ. ம். யாரு வந்து அடுத்து இப்போ போவாங்கன்னு வந்து நீ நினைக்கிற? யார் யாரு இருக்கா முத? பாசிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கு இப்போ? டாப் ஆஃப் த மைண்ட் யாரு? நம்ம மரேஸ்கா சாக் பண்ணாங்க செல்சி. நானும் யோசிச்சேன் ஆக்சுவலா. மரஸ்கா ஒரு சான்ஸ் இருக்கோ அப்படின்னு நினைச்சேன். பட் பட் ஆன் டாப் ஆஃப் மை ஹெட் எனக்கு வந்து அவ்வளோ யாரும் இப்போ அவைலபிளாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணல. ரூபன் அமோரிம், எரிக் டென் ஹாக். ஜோக் சும்மா பண்ணாதீங்க. சும்மா சொன்னேன். ஜோக் பண்ணாதீங்க. இல்ல என்னன்னா, இப்போ மரஸ்கா அப்படின்னு ஒரு நம்ம பேர் போட்டாலும் ம். சாபி அலோன்சோ மாதிரி ஒரு ஃபிகராலேயே வந்து அந்த ட்ரெஸ்ஸிங் ரூமை ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னா, லெஸ்டர் சிட்டி மேனேஜ் பண்ணிட்டு இப்போ செல்சியில போயிட்டு சரியா இது செட் ஆகாம வெளியே வந்த மரஸ்காவால ரியல் மேட்ரிட் மாதிரி ஒரு கிளப்பை எடுத்து எப்படி அவ்வளோ பெரிய ஈகோஸை வந்து ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு வந்து எனக்கு வந்து இன்னும் கொஸ்டின் ரைஸ் ஆகுது. இல்ல மேபி அவுட் ஆஃப் த ப்ளூ போயிட்டு திருப்பி வந்து சிடானையே வந்து ஒரு இந்த வேர்ல்ட் கப் வர வரைக்கும் கொஞ்சம் இருக்க முடியுமா இன்ட்ரிமா அப்படின்னு கேட்க போறாங்களா அதுவும் தெரியல. ஏன்னா வந்து whenever there is a crisis, Perez often goes to their old heads மேனேஜர். only. ஆமா, இதே மாதிரி தான் 2021ல கொஞ்சம் ப்ராப்ளமா போயிட்டு இருந்த போது he had gone back to Ancelotti. அதே மாதிரி அதுக்கு முன்னாடி ஜிடான் திருப்பி அடிச்சு திருப்பி போகும்போது சரியா வேலையாகாத போது he had called back Zidane again. ம். ஸோ தெரியல அந்த மாதிரி பண்றாங்களா இல்ல புதுசா வேற ஏதாவது ட்ரை பண்ண போறாங்களா? சத்தியமா வந்து ஐடியாவே இல்ல. மெட்ரிட் ஃபேன்ஸ் உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்க. எஸ். அண்ட் த நெக்ஸ்ட் மேட்ச் நம்ம வந்து கோபா டெல் ரேல ஆடுறோம் மக்களே. அண்ட் ஃப்ராங்கி டியாங்கோட ரெட் கார்டு வந்து கோபா டெல் ரேல ஆமா, சர்வ் கோப்பல் ஆயிடும். ரைக்கு. ஆமா, கேரி ஆன் ஆகுது. ஸோ ஹி ஓன்ட் பி பார்ட் ஆஃப் த டீம். அண்ட் ஐ திங்க் ரேசிங் சாண்டண்டர் கூட நம்ம விளையாடுறோம் நெக்ஸ்ட் கோபா டெல் ரே மேட்ச். ஷுட் பி அ குட் மேட்ச். ரொட்டேட் பண்ணணும் ஸ்குவாடை. நம்ம சவுதியிலேருந்து வந்திருக்கோம். ஸோ ட்ராவல் எல்லாமே இருக்கும். ஸோ ஷுட் லுக் டு ரெஸ்ட். நம்ம கீ என்னைக்கு பிளேயர்ஸை மேட்ச்? வந்து ரெஸ்ட் பண்ண பார்க்கணும். என்னைக்கு மேட்ச்? ஐ திங்க் தேர்ஸ்டேன்னு நினைக்கிறேன். வெனஸ்டே ஆர் தேர்ஸ்டே. ஐயோ, வெனஸ்டே நாளைக்கேயா? நாளான்னைக்கா? ஆமாம். ஓகே. ஸோ கீ பிளேயர்ஸ் ரெஸ்ட் பண்ண பார்க்கணும். அஃப்கோர்ஸ் நம்ம ரூனி நம்ம செமிஃபைனலில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் அவனுக்கு இதெல்லாம் சான்ஸ் கொடுக்கணும் கண்டிப்பாக இந்த கேமில். அண்ட் கேன்சல் வந்துட்டான். கான்செலோ வந்தாச்சு. ஸோ கான்செலோ ஸ்குவாடில் இருப்பானாங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான். பட் டெஃபினெட்லி ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணிடுவான் கண்டிப்பாக. ஸோ கான்செலோ இஸ் இந்த ஸ்குவாட். அப்படியே மக்களே வீடியோ வந்து லைக் பண்ணுங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 50 மினிட்ஸ் லாங் வந்து இந்த வீடியோ போயிருக்கு. நிறைய டாக்கிங் பாயிண்ட்ஸ் இருந்துச்சு. ஏன்னா நம்ம பார்சலோனா பத்தி எவ்வளவு பேசணுமோ அதுக்கு ஈக்குவலா ரியல் மேட்ரிட் பத்தியும் பேசியிருக்கோம் மக்களே. ஆமாம், ஸோ நம்ம வந்து சூப்பர் கோப்பா ஃபைனல்ஸ் பற்றி பேசலாங்கிற ஐடியாவில் வந்தோம். பட் நிறைய ஆக்சுவலி அதுக்கப்புறம் வந்து நிறைய
இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. ஸோ அதையும் வந்து நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோவை லைக் பண்ணிடுங்க, சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் வி வில் see you all in the next ப்ரிவ்யூ ரிவ்யூ வீடியோ. டேக் கேர், பாபாய், விஸ்கா எல் பார்சா. ஃபர்ஸ்ட் ட்ராஃபியை வந்து நல்லா என்ஜாய் பண்ணிக்கோங்க.